ஹாய் கைஸ், வெல்கம் டு MSH vlog. இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு நைட்டே போட்டுரு, ஏன்னா நாங்கள் vlog இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஐயா வழி சொல்லிங்க ஐயா, ரைட்டா லெஃப்டா? ரைட்டு லெஃப்ட்டு, அதுக்குள்ளேயே மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு கஜினி பவர் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு கொஞ்சம் நாளைக்கு, ஏன்னு தெரியல. லெஃப்ட்டு வேற எங்க மாலுக்கு தான். யோ படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரா? இன்ட்ரோ நான் கூட சண்டை போட வருவார் நினைத்தேன். ஓகே பரவாயில்ல. ஃபோட்டோகிராஃபர் படத்துக்கு 6:35 ஷோக்கு நாங்கள் முன்னாடியே போனோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சில் என்ன டைம் பார்த்து சொல்லு, என்ன பார்க்க முடியல. என் வாட்சை பார்த்து டைம் பார்த்து சொல்கிறா. ஃபைன். கரெக்டாக அப்படியே 3:30 or 3:40 நாங்கள் மாலில் ரீச் ஆகிடுவோம். எதுக்குடா இவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னா தெரில, போய் சுற்றி பார்க்க தான். இல்லை, ஏன்னா மால் அந்த மாதிரி சுற்றி பார்த்தாலும் டைம் போடுறதுக்கு 3 ஃப்ளோர் தாராளமாக சுற்றலாம். ஷாப்பிங் பண்ணுறவங்க கூட இவ்வளோ நேரம் செலவு பண்ண மாட்டான். காசு இல்லாமலே நாங்கள் நல்லா சுற்றி பார்க்கறதுக்காகவே செலவு பண்ணுவோம், டைமை செலவு பண்ணுவோம். காசு எடுத்துகிறோம், டைமும் காசும் செலவு பண்ணுவோம். நம்மகிட்ட காசு இல்லை, ஸோ டைம் மட்டும் தான் செலவு பண்ண போகிறோம். காசு இந்த வருஷம் இந்த மாதம் பட்ஜெட் லைட்டாக இடிச்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அது வேறு கரண்ட் பில் வேறு ஏறி போச்சா, என் பட்ஜெட்டில் ஒரு துண்டு விழுந்துட்டு நான் ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கலாம் ஒரு வைக்கலாம் சொல்லிட்டு வச்சுருந்தேன். போச்சு. அதில் தான் இதுவே. ஆமாம், விஆர் மாலில் வாங்கலாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வரதான் சொன்னேன். ஒரு விஆர் மாலில் தான் வாங்கலாம்னு நினச்சேன். இதுவே நாங்கள் இந்த படத்தை S2ல புக் பண்ணியிருந்தோம்னா நாங்கள் ஒரு 6 மணிக்கு கிளம்பினாலே போகிறோம். நாங்கள் 6:30 மணியா 6:25 கூட நான் கிளம்பி வைக்கிறது படத்தை மட்டும். ஏன்னா அங்கே போனோன்னா சுற்றி பார்க்க முடியாது, நிறைய கடன் க்ளோஸில் இருக்குது. ஸோ அது ஏன் எதனால? கடன் வாங்க, நிறைய கடன் பிரச்சனை வாங்க. ஒரு கடை ஒரு பிரச்சனை, ரெண்ட் கட்ட முடியாமல் அந்த பிரச்சனை. ஓகே கைஸ், நாங்கள் டேரெக்டாக உங்களை மாலில் மீட் பண்ணுறோம். அதான் விஆர் மாலில் சுற்றி பார்க்க நிறைய இருக்குது, அதெல்லாம் முன்னாடியே கிளம்புறோம். வெயில் தான் கொளுத்துது. போகிறதுக்குள்ளே என் ஸ்கின் கேர்லாம் போயிடும் போல். அது போகிறதாச்சுங்க கைஸ். இப்போ வந்து விஆர் மாலுக்கு போயிட்டு இருக்கு. ஐயோ என்னையா சொல்லி தான் தெரியுமா, பார்த்தா தெரியல. இந்த ஆடு ஆடுது. அதாவது இங்கே நான் இப்போ போன சன்செட் டைமில் இங்கே சன் வரும். இப்போ வரல. சன்செட்டாடா இது? இல்லை, சும்மா எடுப்போம். பிரிட்ஜ் மேலே போகிறோம்ல. 3 கூட ஆகலடா. மதியான நேரத்தில் சன்செட் டைம் நமக்கு தேவை. அந்த ரயில்வே ஸ்டேஷன் கவர் ஆனால் போகிறோம். அதான் அது விழாது. இறங்கணுயா? இப்போ இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டாப் தான். என்ன தெரிஞ்சுயோ அதுக்கு மேலே கேமரா கிளம்பல வண்டி கிளம்பிட்டு அப்படியே இது சர்ப்ரைஸ் மாதிரி. அதை கெடுத்து விட்டுட்டீங்களா? டெஸ்டினேஷன் கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போயிடுவோம். ஐயோ லீவ் டெஸ்டினேஷன் சொல்ல போல. வீக்கெண்டு சாரி வீக்கெண்டு. Yes guys, and we are heading to VR Mall. வரல தமிழ்லேயே சொல்லு. விஆர் மாலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் ஆகும். உள்ளே போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதுக்கு இன்னும் வந்து தெரிஞ்சு இன்னும் நடக்கணும் போல 200 மீட்டருக்கு. ஐயோ நடக்கணும் தான்.
காலை ரெடியாக வச்சுக்கோ. இப்போ அங்கே போய் நடக்கணும் உள்ள, அதுதான். ஓகே கைஸ், அங்கே உள்ளே போயிட்டு இது பண்ணுறோம். டார்ச் லைட் ஆன் இருக்கு. அண்ட் வி ஃபைனலி அரைவ் டு சென்னை விஆர். சென்னை. சென்னையா? சென்னை தான்டா அப்படின்னா. விஆர் சென்னை வந்தாச்சு. ஓகே, நாங்கள் உள்ளே போய் ஏசி காற்று வாங்கி கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டு. டிக்கெட் வாங்கினேன், அதை மறந்துடாத. சினிமா டிக்கெட் ஏதாச்சும் நல்ல படம் பார்த்து வாங்கணும். பாய் கைஸ். டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. என்னடா போவோமா? ஓகே ஓகே ஓகே. வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதை ஹாய் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80th இண்டிபெண்டன்ஸ் டே போதான். அதான் ஏதோ கச்சேரி வச்சுருக்காங்க, செலிப்ரேஷன். தே ஆர் டூயிங் செலிப்ரேஷன். ஓகே, இதான் மால் பார்த்துறீங்களா? ஓகே, சம்திங் தே ஆர் ரெஜிஸ்டரிங் தேர். ஐ டோன்ட் யூஸ். வாங்க வரலாம். வரலாம். டைம் 4 மணிடா. 4 ஆயிடுச்சா? இன்னும் என்ன 2.5 மணி நேரம் இருக்குது நமக்கு. நான் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த டைம் தான் சுற்றி பார்க்கறதுக்கு. 1 ஹவர் சுற்றி பார்க்குறோம். 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுறோம். லைவ் போகிறதுக்கு இடம் கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் சத்தியமாக சொல்கிறேன் அலமோது. சொல்லு. கண்டிப்பாக. அடா பாவி. புக் மை ஷோவில் நம்ம டிக்கெட்டை காட்டுவோமா? ஏன் சும்மா தான். தேங்க்ஸ். நம்ம டிக்கெட்டுக்கு தான், இந்த படத்துக்கு தான் நம்ம போகிறோம். நேற்றே நம்ம சொல்லிட்டோம், பட் டிக்கெட் காட்டல. காட்டினா தான் நம்ம வாங்கலாம். ஆமாம், காட்டினா தானே தெரியும் நம்ம எந்த படத்துக்கு போகிறோன்னு. அங்கே இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்னென்ன ஓட்டி வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. அப்படி போனோம் நம்ம ஏன் எதிரில் வர வழியில் போனோம் நம்ம இதுக்கே தெரியல. அந்தளவுக்கு கூட்டம் மறைக்குது நம்ம. ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு அப்புறம் கால் பண்ணிச்சு. அப்புறம் வழக்க தோசம் இப்போதான் நாங்கள் இதை விளையாடிட்டு வந்தோம். அதை விட இந்த கிராஃபிக் ரொம்ப சூப்பராக இருக்கு. அடக்காரமும் அதான் இங்கே யாரும் வரல. இது பெல்ட்டா? பெல்ட் மாதிரி இருக்கு. 150 டிக்கெட்ஸ் முன்னாடி ஓப்பன் ஆகும். நல்லா ஒரு டப்பாஸ் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நல்லா அப்படி விளையாடலாம். நத்திங் க்ரைங் சொல்லி கம்மிங். மலரே ஆஸ்டிக் கொஸ்டின். மலரே நான் போடுற ஓக்கல். ஓ ஓ ஓ இது போடு. முடிச்சிட்டான் அதாரி. சப்ப சவுண்டாக இருக்குடா. முடிச்சிட்டான். ஓட்டிக்கிற வந்துடும் உள்ள வச்சிடறேன். இப்போ செகண்டில் முடிச்சிட்டாங்கடா. சொல்லிட்டு ஆரம்பிக்க சொல்லலாம். சட்டுன்னு ஆரம்பிச்சுறாங்க. திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு பிடிக்கிறாங்க. சொல்லலாம் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி எங்கன்னா விஆர் போகிறோம். செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. வலது கால் வைத்து உள்ள போவோம் வாங்க. ரொம்ப வருஷமாச்சு. படத்தில் காமிச்சு வந்திருக்காங்க ஸ்பைடர்மேன். ஆமாம்மா. டான் 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 டான்.
வெயிட்டிங் டிமாண்டி. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் டிமாண்டி பை. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஃபால் 2. ஃபால் 2 ஆல்சோ. நான் ட்ரெய்லர் பார்த்தேன் நேற்று, நல்லா இருந்தது. டாக்ஸி. ஐ டோன்ட் வாண்ட் டு see this movie. நத்திங். சர்ச்ல வருது நிறைய. அது என்ன இருக்கு? நம்மளது இந்த ஸ்க்ரீன் தான். ஆமாம், நம்மளது இந்த ஸ்க்ரீன் தான். 8. குட் ஸ்க்ரீன், ஃபைன். இங்கே உட்காந்து வெயிட் பண்ணணும். ஃபைன். இந்த 4 சவர வீடியோ எடுத்துனுங்கிறேன். சும்மா என்விரான்மெண்ட். நான் ஃபோனை போட்டு எனக்கு கை வலிக்குது. அது என்ன சிம்பிள் அது? அது தெரில. அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வராமல் ஒரு சிம்பிள் வச்சுருக்கானுங்க. சரி. ஏய், இது பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் மியூசிக் தானே? அப்படி தான் இருக்கு. ஆமாம். நான் இப்படி ஹேண்ட் இஸ் வலிக்கிங். வணக்கம். வணக்கம்னா வந்திருக்கு. டீசெண்டான இடம் சொன்னேன். வரத்துக்கு நல்லா அழகாக இது உட்காந்துக்கலாம். டைம் என்ன? ஐ திங்க் ஸோ. டைம் 16. நீ அங்கே ஃபோக்கஸ் எடுக்கணும், தெரியுதா? இப்படி எடுத்துகிட்டு வந்தால் ஃபோக்கஸ் ஆகிடும். கர்மம். என் ஃபோனில் சென்சார் இருக்குடா. 610 இருக்கு. ஃபோக்கஸ் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. 610 25 minutes இருக்குல்ல. 20. ஆனால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியல. யோ, லேட்லாம் பண்ணால் வீட்டுக்கு போய் டென்ஷன் ஆகிடும். அவ்வளோதான். பஸ்ஸு கடையெல்லாம் இன்னும் கடுப்பு. அன்றைக்கி துரந்தர் முடிச்சுட்டு வரப்போகுது கைஸ். எவ்வளோ நேரம் இது பண்ணோம், வெயிட் பண்ணோம். எங்கேயா ரொட்டேட் கேமரா? இல்லை போல். ஓ, ஆறு வேஷம்னு ஒரு படம். ஓடிசி பார்த்துட்டியா? நான் பார்க்கல. இது ஓடிட்டியா? அப்படியே பார்த்தா ட்ரோன்ஸ் இது என்ன படம்? இது பட்டர் ஜாமா கம்மிங் சூன் தேட்டர்ஸ். யூஏ பட்டர் ஜாமா வந்து ஏ ரேட்டது. அப்பா குட்டி வந்து யூஏ. யார் இந்த ஹீரோ? விஜய் ஆண்டனி. ஓ, அடப்பாவி, அவர் ஃபேஸ் உனக்கு தெரில. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து மாதிரி. அரபைடா. இது யாரு? ஐயோ, கைதி அர்ஜுன் தாஸ். அவர் ஏண்டா, அவர் ஃபர்ஸ்ட் ஃபேமஸான அந்த படத்தில் என்னடா? நீ முதல்ல ஆங்கிள்லேயே வரல. துரந்தர் படத்துக்கு இதே மாதிரி தான் வந்தோம். என்ன, நாங்கள் 4:10 ஷோ வந்தோம்னா துரந்தர் 2 நினைக்கிறேன். ஆமாம், ஏப்ரல் 19 நைட்டு முடியறதுக்கு 8 ஆயிடுச்சு. 8 9 ஆயிடுச்சு. 9 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் போய் பஸ்ஸுக்கு போய் வெயிட் பண்ணோம். ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour. 5 பஸ்ஸு அன்றைக்கின்னு பார்த்து டெஸ்ட் டிரைவ் பஸ்ஸு. மீதி எங்கள் போகிறதுக்கு பஸ்ஸே கிடைக்கல. ஒரு 10 10:30 11 நேரம் வந்து வீட்டுக்கு போகும். 11 ஒரு 2 மணி நேரம். இங்கேருந்து எங்கே ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குமா இங்கேருந்து நம்ம வீடு. நடந்து போயிருந்தா கூட அவ்வளோ இருக்காது. டிஸ்டன்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி. நமக்கு ஒரு கிட்ட ஒரு பஸ்ஸா எத்தனை பஸ்? ஒரு பஸ் தான் நினைக்கிறேன். ஒரு பஸ் தான் பிடிக்கும். ஆனால் நிறைய கிலோமீட்டர் போச்சு. ஏன் இந்த படம் 6:35 பட் ஆனால் 6:35 ஷார்ப்பாக ஆரம்பிக்குது. வாய்ப்பு கம்மி தான். இது சின்ன படம் தான். 2 மணி நேரம் படம். 1 திங்க் ஸோ ஸ்க்ரீன்ஸ் ஆன் ஆயிடுச்சு போகுது. 6:11 இன்னும் 20 minutes கிட்ட இருக்குது. ஓகே, அப்புறம் போய் பார்த்து சுட சுட ரிவ்யூவோட உங்களுக்கு சீக்கிரம் வரும். ஃபோட்டோகிராஃபர் சினிமா படத்தை பார்த்துட்டு வீடியோ சொல்லுவேன். நீ தரடா. அடப்பாவி, தரங்க சொன்னால் மூடுற அறிவு. என்னையா இருட்டில் ஒன்றுமே என்னடா தெரில. சினிமா எப்படி? குட். ஐமேக்ஸா? இது ஐமேக்ஸ் ஸ்க்ரீனே கிடையாதுடா. அது ஏன்டா ஐமேக்ஸ்? அதானே. என் ஹோம்வொர்க்க முடிக்கணும். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து கேம்பிங் போக முடியும்.
தக்காளி பழம் வந்து இவனை வெறுப்பேற்றுவான். இந்த படத்துக்கு வேணா போயிடலாம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏய் ஏற்கனவே போட்டான்டா அங்காமாலே. அப்படியா? டேய் 2021 ஃபிலிம்டா அது, ஏற்கனவே பார்த்துட்டேன்டா அது. மேபி தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானா. ஒரு ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்காங்க. படம் ஃபுல்லாக அப்படி தான் போகும்பா, ட்ரெய்லர் மட்டும். என்னோட பேரு கடல்ல வாழ்றவங்களா? கடல்ல வாழ்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அதெல்லாம் பார்க்கல. என்ன பண்ணாங்கங்கறத மறந்துட்டியா? நீ எதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண? அது ஏன்னா எனக்கு தெரியல. எனக்கு இந்த படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அதை பண்றது இல்ல. எந்த ஒரு தப்பும் இல்லங்கறத புரிஞ்சுக்கோ. நியாயத்துக்கும் சரிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்ல? அது ஒரு பேட்டில் ஃபிஷ். அதை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாது. நாம தான ஏதாவது பண்ணி ஆகணும். வாய்ஸ் நம்ம மேல எல்லாரும் ஒண்ணா இருந்தா நிச்சயமா நம்மளால இதை பண்ண முடியும். ஒரு பிரச்சனை இப்பதான் தகவல் வந்துச்சு. அண்டர்சி டேவிலோட கேஸ்ல பத்தி தான். அதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் உனக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே பார்த்த படத்தை பார்த்ததுனால தூக்கம் வந்தது. கண்ணை பார்த்தாலே தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஆனால் அது மோசம் இல்லை, அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணா இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஆளை வச்சு எப்படி ஓட்ட முடியுமோ அது வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே விருப்பம் பண்ணியிருக்காங்க. அந்த பொழிவு மேலே வந்து பாயணும், அவர் அடிக்கணுமா, என்ன சண்டை போட சொன்னாரு. இதான் நிறைய பிரச்சனை கொடுத்து செகண்ட் ஹாஃப் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது தான். நாங்கள் இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்க்கல. நீங்கள் தான் போய் பார்க்கணும். ஆடு நான் பார்த்துட்டேனே. நீ பார்த்துட்ட முன்னாடியே நான் இங்கே தான் பார்க்கணும். இந்த ஆடு வேறு உள்ளே போயிட்டு இருக்குது. ட்ரெய்லர் போட கூட பார்க்கலாம். எவ்வளோ உள்ள ஆடு போடுறதுனால வெளியே வந்தோம். இப்போ பணத்தில் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம். போய் செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த அதிகம் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவனுக்கு எனக்கு ஓரளவுக்கு இந்த நேச்சரை பிடிக்கிறோம், எனக்கு இதெல்லாம் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக ஓகே ஒர்க் அவுட் ஆகும். டிசி மாதிரி ஒரு படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான இடம் இல்லை, வெளியே போகலாம். அந்த மாதிரி நீ என்ன பார்த்தியோ அதே செகண்ட் ஹாஃபாக இருக்கும். அவ்வளோ மார்க் பண்ணிக்கிறேன். 100 50. ஓகே, நாங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்து வந்துட்டு இப்போ பாருங்கள் அரை தூக்கல் ஏறிச்சு. இப்போ முழு தூக்கமாக தூக்கிட்டு வரேன். தூங்கலை, இருந்தாலும் தூக்கம். நான் தூங்க போகிறேன்டா. Just ₹99, Monday to Thursday, for shows starting before 10 a.m. Book now on the PVR or INOX app or website. Terms and conditions apply. சொல்லு. மத்தியானம் 2 மணிக்கோ ஆரம்பிச்சுதா. ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ சுத்தமாக சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண சொல்ல செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சு கொஞ்சம் 50-50 இருந்தது. செகண்ட் ஹாஃப் மணிக்கு ஆரம்பிச்சு ட்ராவல் மணி ஏன் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு, முக்கியமாக அவங்க அம்மா சீன்ஸு, அம்மா சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து
ஆக்சுவலாக இந்த ஸ்டோரிக்கும் அம்மா சென்டிமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் சம்மந்தம் இல்லாதது சம்மந்தப்படுத்துவான் என்று படுத்தி விட்டார். ஸ்டோரி நல்லா இருக்குது, நல்ல ஸ்டோரி, சொல்ல வேண்டிய ஸ்டோரி, டீட்டெயிலாக சொல்ல. சிங்கிள் மேன் ஃப்ரேமாக இருந்ததுனால தான் கொஞ்சம் அடி வாங்கி. ஆக்சுவலாக இல்லை, அது ஆக்சுவலாக அது ட்ரூ ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். அதான் நாங்கள் அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி போனோம். இல்லை ரைட்டு நாங்கள் அது தெரிஞ்சிக்கலான்னு நினச்சி போனோம். ட்ரூ ஸ்டோரி ஏன்டா இப்படி பண்ணுறேன், நீ முதல்ல வாடா. நாங்கள் அந்த ட்ரூ ஸ்டோரியை தெரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போனோம். ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாலாம் சொல்லலை. பயோபிக்லாம் கிடையாது, அந்த காடு உண்மை. நான் பயோபிக்னு நினச்சேன். அந்த காடுக்குள்ள நடக்கிற விஷயமும் உண்மை, பட் வந்து அந்த ஒரு சில ஃபேக்கான நியூஸ் ஒன்று இருக்கு, அதையும் கலந்து எடுத்துருக்காங்க. பட் இவங்க ஒரு ஸ்டோரி வச்சது வந்து கொஞ்சம் அடி வாங்கி. 1.25 மணி நேரம் படம், அதில் 3/4 மணி நேரம் ரொம்ப மோசமாக இருந்தது. வேணா அதை ட்ரிம் பண்ணி 1 மணி நேரத்துக்கு வச்சுருந்தாங்கன்னா ஒரு நல்லா இருந்திருக்கும். சென்டிமெண்ட் தூக்கி பார்த்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு கூட மற்ற கேரக்டர்ஸும் அதுக்கும் சீன்ஸை வச்சு இழுத்து கருத்தறுத்து ஏகப்பட்டதை பண்ணிட்டானுங்க. ஓவராலாக படம் 5க்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2.8 கொடுக்கணும். 2.5 50-50 சொன்னேன்ல, அந்த 50-50 மனசு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா, ஏன் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க, அந்த நிறைய சீன்ஸ் காட்டல, நடுவில் ஃப்ளாஷ்பேக்கில் ஷிஃப்ட் ஆனதுனால டக்கு தலையில் ஏதோ சுத்தியல் அடிச்சாமல் இருந்தது எனக்கு. படத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு ஹாஃபில் லைட்டாக தூங்கிட்டோம். ரொம்ப தூங்கினாலும் அதுவும் நீ தான். நானே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன்னா தலை தொங்கிடுச்சு டாமி அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். நான் பார்த்தா கொண்டார் கழிச்சு நீ எழுந்திருக்க. இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து டிசி பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃப் புதுசாக பார்க்குறீங்க. நான் ஃபோட்டோகிராஃபர் 2வது தடவை வந்து பார்க்குறேன். அப்படின்னா உஷாராக இருக்கணும்ல நீ. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன விஸ்வநாதன் சன் ஸ்டைலர் பார்த்தோம், அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இது வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அந்த படம் நல்லாவும் இருக்கலாம். மகுடன் வந்து பட் ட்ரெய்லர் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. மகுடமும் விஸ்வநாதன் சன்ஸும் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எங்களுக்கு அது படம் பார்க்கணும்னு தோணல. ஃபோட்டோகிராஃபர் நான் ஒரு கதை எழுதியிருந்தேன். ஆக்சுவலி அந்த கதையை வந்து நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எழுதி முடிக்கும் போது தான் இப்போ ஒரு படம் வந்திருக்குன்னே, என்னடா நம்ம கதை எழுதுவோம் ஒரு படமாவே விட்டானே. இல்லை ஆக்சுவலாக டிசி நாங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. விஸ்வநாதன் சன்ஸும் மகுடமும் ட்ரெய்லர் பார்த்தோம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, பார்க்கணும்னு தோணல. ஸோ இது இருந்தது ஒரு ஆப்ஷன் தான். அதுவும் இது ட்ரூ ஸ்டோரின்னு வேறு சொன்னாங்க, அதனால் நம்பி போனோம். கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் அடி தான். 3/4 மணி நேரம் செம்ம அடி. 1 hour ஓகே. ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 50-50, செகண்ட் ஹாஃப் அந்த அம்மா வந்து உள்ளே நுழைச்சிட்டாங்கன்னா படம் பயங்கர ஸ்லோ ஆகிடும். மற்ற கேரக்டர்ஸ்க்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் உட்காந்து வச்சாங்களே நடுவில், அதுவும் தானே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. அது வந்து அது தேவை, அம்மா கேரக்டரும் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பொறுத்தவரை இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். 2.5 தான் நான் கொடுப்பேன். ஏன்னா வந்து இந்த படத்தில் நாங்கள் வந்து மோர் எக்ஸ்பெக்டேஷனோட நான் உள்ளே போனேன். ஆமாம், இல்லை மோர்னா ரொம்பலாம் இல்லை, எங்களுக்கு தேவை இருந்ததை சொல்லணும். ஏன்னா இது ட்ரூ ஸ்டோரி, மதிக்கட்டான் சோலைன்றது. அதான் ட்ரூ ஸ்டோரி ஓகே. பட் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைய சொல்லல காட்ட முடியாது. ஸோ கலந்தால் நல்ல விஷயம், பட் வந்து நடுவில் கொண்டு போயிருக்கலாம் நான் சொல்ல வரேன். நிறைய அன்வான்ட் சீன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் போயிடுச்சு, கொஞ்சம் ரொம்பவே போயிடுச்சு. அன்வான்டான ஒரு சில விஷயங்கள் அம்மா சென்டிமெண்ட் இருக்கட்டும், ரொம்ப தூவ வேணான்றேன். அதான் ரொம்ப தூவிட்டானுங்க இவனுங்க வந்து. ஸோ இந்த அம்மா சென்டிமெண்ட் சீனு வேறு மற்ற எக்ஸ்ட்ரா அன்வான்ட் சீன்ஸ்லாம் இருந்ததுனால படம் போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் சுத்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சு பரவாயில்ல, 50-50. அவன் யாரு, அவன் காட்டுக்குள்ள போறது, அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு சூப்பரா இருந்தது கதை. செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்க, அது கொஞ்சம் ஸ்லோ ஆகுது பாத்தீங்களா கதை. அங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து பாதில இருந்து சிங்கிள் மேன் ஃப்ரேம் ஆயிடுச்சு படம் ஃபுல்லா. செகண்ட் ஹாஃப் சொதப்பினாங்க, கொண்டு போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் ரொம்ப மோசமாயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் விருப்பம் இருந்தால் அதான் உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள். பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி நேச்சர் ரொம்ப பிடிக்கும், சவுண்ட் வயலன்ஸ் மூவி இந்த மாதிரி ரொம்ப ட்ராமா மூவி பிடிக்காதுன்னா இந்த படம் ஒரு சூப்பர் ஒரு புதுசாக போய் ஃபீல் பண்ணணும்னா படம் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரினா இந்த படம் ஓகே. மற்றபடி ஓகே, அதுவும் ஓகே தான். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கிடையாது. நான் சொல்ல போய் என் கல்ல எதுவும் பண்ணி ஓகே நாட் பேட்ல சொல்லுவேன். ஏன்னா புது முயற்சி இதுக்கு தமிழ் சினிமாவில் இந்த காடை பற்றி யாரும் பேசுனது இல்லை. ஏன்னா எனக்கே ஒரு சில இதெல்லாம் நானே சும்மா இன்ட்ரெஸ்ட் போய் பார்ப்போதே எனக்கு இப்போ படம் வந்ததேன்னு தெரிஞ்சுது. இல்லைனா அது கூட போயிருக்க மாட்டேன். நான் இப்போ டிசிக்கு தான் போயிருக்கேன். டிசி வேணால் செகண்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி படத்தை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதலைன்னா, ஏன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்காது,
எந்த ரிவ்யூவும் வரல யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆமாம் வரவே இல்லை எந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். platformலயும் வந்து இது வரல. ஆனா வந்து எனக்கு புக் மை ஷோ வந்து என்ன ஏமாத்திடுச்சு. ஐஎன்டி அது எவ்வளவு கொடுத்த ரேட் 9.2. 9.2 என்னடா 9.2 வரைக்கும் போயிருக்குடா படம் என்ன பேரு ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. மேபி எனக்கு அந்த படம் சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு வேணா ஆகலாம். எனக்கு ஆகலை. எனக்கு 2. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஆயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் சுத்தமாக ஆகலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பொறுத்தவரை இது பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான். உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பை.